எடப்பாடி தான் பிஜேபியோட போய் கூட்டணி வச்சிட்டாரு. அவர் எங்க அமைச்சாலும் எங்களுக்கு அம்மா இருக்காங்களா, அம்மா பேர் இருக்குல்ல, அதனால நாங்கள் ரெட்டைலைக்கு தான் போடுவோம். வர தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? எங்கள் ஆதரவு நான் எப்பவுமே கம்யூனிஸ்ட் கட்சி அதுதான் போடுவேன். யார் வந்தாலும் கம்யூனிஸ்ட் காரி நான். சரி அந்த கட்சியில் தான் போடுவேன். அவங்க தான் திமுகவோட கூட்டணி வச்சுக்கிறாங்களே. கூட்டணி வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி அதை தான் போடுவேன் நான். விஜய் தான் போடுறோம். என்ன காரணம்? ஏதாவது செய்வாங்கன்னா ஆட்சி மாறாதானே வருவாங்க. ஒரே ஆட்சியாக இருந்தால் எப்படி ஆகும்? அதிமுக திமுக மக்களுக்கு நல்லா செய்யலையா? செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. ஒரே ஆளாக இருந்தால் செஞ்சாக்கா இன்னொரு ஆள் வந்தால் தான் செய்வாங்க. ஒரே ஆள் வந்து செய்ய மாட்டாங்கல்ல. விஜய் வந்து எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறணும். இவங்க செய்யறாங்க, அவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க. ஆட்சி மாறினா தானே ஒரே ஆட்சி அந்த வேலைக்கு ஆகும். இத்தனை வருஷமா இத்தனை காலமா 2 பேரும் மாறி மாறி வந்துட்டாங்க ஆட்சியில். இப்போ புதுசாக ஒருத்தர் வந்துட்டு போட்டோம். யாருக்கு? விஜய்க்கா? யார் வராங்களோ அவங்க. விஜய் வராரோ சீமான் வராரோ புதுசாக ஒருத்தர் வரட்டமே ஆட்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். அவங்களே ஆண்டுன்னா இவங்களே அனுபவிச்சாங்க. இவங்களுக்கும் வயசாகி போச்சு. புதுசாக ஒருத்தர் வரட்டும். விஜய் வந்து எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. யார் வராங்களோ அவங்க தரமா